வணக்கம் டவர் நியூஸ் நேயர்களே. எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் இந்த சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலின்னு லோக்கல் நியூஸே போட்டுட்டு இருக்கிறது? ரொம்ப போர் அடிக்குதுங்க. அதனால தான் அப்படியே கழுதை ஜப்பானை பற்றியும் ஒரு நியூஸை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கோம். வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, ஜப்பான்காரங்க அப்படின்னு நம்ம நினச்சாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது குள்ளமாக கலராக இருப்பானுங்க, மூக்கு சப்பையாக இருக்கும், அப்புறம் கடின உழைப்புக்கு பேர் போனவங்க. 2ஆம் உலக போரோட இறுதியில் ஹிரோஷிமா, நாகசாகி அப்படிங்கிற 2 சிட்டி மேலே அமெரிக்காக்காரங்க 2 அணுகுண்டை தூக்கி போட்டு விட்டானுங்க. அந்த பேரழிவையும் தாண்டி அவங்களுடைய கடின உழைப்பால் உயர்ந்து இன்னைக்கு உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து நிற்கிறானுங்க. இந்த ஜப்பானை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குதுங்க. ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 15 சுவாரஸ்யமான தகவலை பற்றி நான் சொல்ல போகிறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஜப்பானில் 6800 தீவுகள் இருக்குது. எவ்வளவு? 6800. சுமார் 6800 தீவுகளை ஒன்றா சேர்த்து ஒரு நாடு. நினச்சி கூட பார்க்க முடியல. ஆமாம், 6800 தீவுகளுக்கு 6800 முதலமைச்சர் இருப்பானுங்களோ தெரியலீங்களே. அப்புறம் ஜப்பானில் ஒரு தீவு இருக்காங்க. அந்த தீவு பேர் ஒக்குனோஷிமா. கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குல்ல, அங்கே எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த தீவு ஃபுல்லாகவே முயல்கள் மட்டும்தான் இருக்குதாங்க. என்னடா இது, முயல்கள் மட்டுமா? நம்புற மாதிரி இல்லையே அப்படி யோசிக்கிறீங்களா? உண்மையில தாங்க சொல்கிறேன். 2வது உலகப் போர் நடக்கும்போது விஷவாயுவை செலுத்தி அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு தீவு முழுக்க முயல்களை இறக்கி விட்டுருக்கானுங்க. அந்த முயல்கள் இன்னும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ விஷவாயு சரியாக வேலை செய்யல போல இருக்கு. சரிதானே? சரி, நமக்கு எதுக்கு, அடுத்த தகவலை பார்ப்போம். அப்புறம் ஜப்பானோட மொத்த மக்கள் தொகையில் 21% பேர் வயசானவங்க தான் இருக்காங்களாங்க. 100 வயசுக்கு மேலே வாழ்றவங்க மட்டுமே சுமார் 50,000 இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் 50 வயசு தாண்டதே மிகப்பெரிய சாதனையாக இருந்துகிட்டு இருக்கு. என்னத்த சொல்ல போங்க. அடுத்தது ஜப்பானில் இருக்கக்கூடிய ட்ரெயின்களை பற்றின ஒரு விஷயம். ஜப்பானில் புல்லட் ட்ரெயின் இருக்குது. மணிக்கு 300 கிலோமீட்டர் போகும், 600 கிலோமீட்டர் போகும். இந்த மாதிரியான தகவல்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த ட்ரெயின்களுடைய பங்க்சுவாலிட்டி பற்றி உங்களுக்கு தெரியுமா? சராசரியாக 18 நொடி, அதாவது 18 செகண்ட்ஸ் தான் இந்த ட்ரெயின்ஸ்லாம் வந்து லேட்டாக வருவாங்க அதிகபட்சம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கிராசிங்கில் மட்டுமே 20 நிமிஷம் சும்மா நிற்குது. அப்புறம் போய் சேர்ற இடத்துக்கு அரை மணி நேரம், 1 மணி நேரம் தாமதமாக போகிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம என்னைக்கு தான் இந்த மாதிரி மாற போகிறோன்னு தெரியல. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. ஜப்பானில் சில நேரங்களில், அதாவது பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பும்போது அதிகமான கூட்டம் இருந்துச்சுன்னா, மக்கள் படியில் தொங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா டோரை மூட முடியாத சிச்சுவேஷன் இருக்குமா. அந்த மாதிரி நேரங்களில் இவங்களை எல்லாத்தையும் தள்ளு 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 அப்படி உள்ள தள்ளி விடுறதுக்காகவே ரயில்வேஸில் தனியாக ஸ்டாஃப் இருக்காங்களாம். நல்ல வேலை சாமி, நம்ம ஊரில் இந்த நிலைமை இல்லை. ஒரு வேளை ஜப்பானை விட நம்ம முன்னேறிட்டோமோ? இருக்கலாம். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இருக்குங்க. நம்ம ஊரில் நீங்கள் நிறைய தர்பூசணி பழங்களை பார்த்துருப்பீங்க. ரோட்லலாம் வச்சுட்டு நிறைய அடுக்கி வச்சுட்டு அது அந்த பக்கம் இந்த பக்கம் உருண்டு ஓடும், அதை அள்ளி வச்சுக்கிட்டு வித்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஜப்பானில் மட்டும் ஸ்கொயர், அதாவது சதுரமான தர்பூசணி பழங்களை பயிரிடுறாங்களாம். எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. சூப்பரில். நோட் பண்ணுங்கப்பா. நம்ம ஊர்லேயும் ஸ்கொயர் வாட்டர் மேலாம் பயிரிடுங்கப்பா. அடுத்து உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் இருக்குது. ஜப்பானில் குழந்தைகள் பிறக்கிறதோட விகிதம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருதாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைகள் யூஸ் பண்ணுற டயப்பரை விட வயசானவங்க யூஸ் பண்ணுற டயப்பர் இருக்குல்ல, அதுதான் அதிகமாக இருக்குதான். முட்டா பசங்களில் ரோபோ எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறானுங்க. ஆனால் குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறானுங்க? எங்கள் நாட்டில் வந்து பாருங்கடா, எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலையே தான். அடுத்தது, ஜப்பானில் உலகத்திலேயே அதிகமான அளவு, அதாவது 5.5 மில்லியன் அளவுக்கு தானியங்கி விற்பனை மையங்கள் இருக்குதாங்க. தானியங்கி விற்பனை இயந்திரங்கள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின். அப்படியே ரோட்டில் போனீங்கன்னா ஒரு மிஷின் இருக்கும். அதில் எல்லாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருள் எடுத்துட்டு காசை போட்டுட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஊரில் கடையில் ஆள் இருந்தாலுமே ஆளுக்கு தெரியாமல் அப்படியே நம்ம தூக்கிட்டு போயிடுறோம்ல. இந்த மாதிரி மிஷின்லாம் ரோட்டில் ஆள் இல்லாமல் இருந்தால் அப்படியே மிஷினையே தூக்கிட்டு வந்துடுவோம். வீட்டிலேயே வச்சு வாங்கிக்கிடுவோம். எதுக்கு ரோட்டில் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு. அடுத்த தகவல் மீனை பற்றினது. ஜப்பான்காரங்க தாங்க அந்த உலகத்திலேயே அதிகமான மீனெல்லாம் தின்னு தீக்கிறானுங்களாம். உலகத்திலேயே அதிகமான கடல் உணவுகளை இறக்குமதி பண்ணி அவங்களெல்லாம் சாப்பிட்றது இந்த ஜப்பான்காரங்க தானா. ஒருவேளை அதனால தான் 100 வயசுக்கு மேலே ஈஸியாக வாழ்கிறாங்களோ என்னமோ தெரியல. நம்மளும் மீனெல்லாம் அதிகமாக சாப்பிட்றோம், செஞ்சுரி அடிக்க ட்ரை பண்ணுறோம். என்ன சொல்கிறீங்க? அடுத்ததா, ஜப்பான்காரங்களுக்கு பல்லு நேராக இருக்கிறத விட அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சு இருந்தால் தாங்க ரொம்ப பிடிக்குதான். அதுதான் அழகுன்னு நினைக்கிறாங்களாம். அதனால வயசு பிள்ளைங்க கூட என்ன பண்ணுறாங்களா, டென்டல் டாக்டர், பல் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் என் பல்லு நேராக அசிங்கமாக இருக்குது, இது கொஞ்சம் அப்படி வளைச்சி இப்படி கொஞ்சம் வளைச்சி அழகாக மாற்றி கொடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்களாம். என்னத்த சொல்கிறது? இப்போ சொல்லுங்கள், உங்கள் யாருக்காவது ஜப்பான் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ண ஆசை இருக்கா? அப்புறம் பூனைகளை பற்றி ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நம்ம ஊரில் பூனைகளை குறுக்க மறுக்க பார்த்தாலே நமக்கு கடுப்பாயிருது. ஆனால் ஜப்பானில் பூனைகள்னா ரொம்ப பிடிக்குமாங்க, ரொம்ப ரசிப்பாங்களாம். அதுலேயும் கருப்பு பூனைகளை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல சகுனமாங்க. அப்படியே இந்தியாவுக்கு எதிராக இருக்குல்ல. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான தகவலுங்க. ஜப்பானில் ஆண்களும் பெண்களும் குளிக்கும் போது கூட ஃபோனை யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறாங்களாம். நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணுறாங்களாம். அதனால தான் ஜப்பானில் விற்கிற ஃபோனில் 90% ஃபோனில் வாட்டர் ப்ரூஃப் ஃபோனாக தான் இருக்குதான். அப்படியே குளிச்சுக்கிட்டே ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க.
அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. ஜப்பானில் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அப்படியே நடுவில் அப்படி அப்படியே டெஸ்கில் படுத்து தூங்கிக்கலாமாங்க. அதுக்கு எல்லா இடத்துலையும் அனுமதி இருக்குதான். சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஊர்லேயும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆனால் நமக்கு தான் குட்டி தூக்கம்னு ஒன்றே தெரியாத, படுத்துட்டோன்னா முரட்டு தூக்கம்ல போடுவோம். இது நமக்குலாம் சரி வராதுங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு செம்ம காமெடியான தகவல் ஒன்று இருக்குது. ஜப்பானில் எவ்வளோ பெரிய உயரமான பில்டிங் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் உயரமான பில்டிங்காக இருக்கும். இந்த உயரமான பில்டிங்கில் 4வது மாடி மட்டும் இருக்கவே இருக்காதாங்க. அதாவது 3வது மாடிக்கு பிறகு நேராக 5வது மாடி தான். 4வது மாடின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜப்பானில் 4ன்றதுக்கு ஷீன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ஷீ அப்படிங்கிறதுக்கு மரணம்னு இன்னொரு மீனிங்கும் இருக்குதாங்க. அதனால் இதுக்கு பயந்து புட்டு பயப்பிள்ளைங்க 3வது மாடிக்கு பிறகு நேராக 5வது மாடியை கட்டிடுதுங்க. ஃபன்னி ஃபெல்லோஸ். கடைசி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல போகிறாங்க. மனசை நல்லா திடப்படுத்திக்கோங்க. ஜப்பானில் ஒவ்வொரு வருஷமும் ஏறக்குறைய 1500 எர்த்குவேக் வருதான். அதாவது 365 நாளில் 1500 எர்த்குவேக். தலை சுத்துது இல்லை. இப்போ இதோட நிறுத்திக்குவோம். இன்னொரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.